walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வீடியோ போடாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். நான் வீக்லியே 1 வீடியோ தான் போடுறேன். போன வாரம் வீடியோ போடாததுக்கு சாரி. ஒரு நல்ல ட்ரிக் சொல்லிக் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், என்னால் அதை சொல்லிக் கொடுக்க முடியல. அதை நான் வர வாரத்தில் சொல்லித்தரேன். இந்த வாரம் நான் வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு ட்ரிக் எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரிக் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. அதனால இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலான்னு வந்துக்கிறேன். இந்த ட்ரிக் என்னதுன்னா, எப்படி வந்து ஒரு நிமிஷம் நான் ஆட்டோ பிரைட்னஸ் இது பண்ணிக்கிறேன். ஓகே. எப்படி வந்து ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்டைலில் உங்கள் பேர் எப்படி அடிக்கிறது, இல்லை வேற ஏதாவது பேர் எப்படி அடிக்கிறது, அதுக்கு சிமிலராக இருக்கிற டெக்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம வந்து அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வச்சு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். அது என்னதுன்னா, எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் நம்மளே கிரியேட்டிவாக கஸ்டமைஸ்டாக எப்படி உருவாக்குறதுன்னு நான் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், போய் பாருங்க. அந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், பிஎஸ்ஹெச்சில் நம்ம ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு. பிஎஸ்ஹெச்சில் நம்ம ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னா அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிறேன். அதை நான் இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த அப்ளிகேஷனை. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே போதுனாலும் போங்க. இது வந்து டைப்ஸில் இமேஜஸில் இந்த இதுவில் போயிட்டு நான் செலக்ட் பண்ண வேண்டிய இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் இருக்கிற இந்த ஃபாண்ட்டு தான் எனக்கு தேவை அப்படின்றத ஓகே பண்ணிட்டு, முக்கியமான விஷயம் இதுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அதனால நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ இது வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி இப்போ நீங்கள் நெட்டு ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா இது வந்து உடனே ப்ராசஸ் ஆகிடும். நெட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஏன் அதே மாதிரி இப்போது அது வந்து நார்மலாக இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் தான் காட்டும். இப்போ உங்களுக்கு அதே மாதிரியே தெரியணுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். தேங்க்யூன்னு டெக்ஸ்ட் அடிச்சு இது கிட்டத்தட்ட சிமிலராகிற மாதிரி எல்லா ஃபாண்ட்ஸும் காட்டும். இப்போ இது ஒன்று மட்டும் தான் இப்போ நாட் அவைலபிள்னு வருது. 1-2 நாட் அவைலபிள்னு வரும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து லோட் ஆகி வரும். கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இமேஜில் இருந்தும் நீங்கள் எடுக்கலாம் அதை, இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதுலேருந்தும் எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிவ்யூ நாட் அவைலபிள்னு வந்துச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் நேரத்தில் அதுவே லோட் ஆகி வந்துடும். ஒன்றும் யோசிக்க தேவை. நீங்கள் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இதில் வரும். அடாபின்றது அந்த ஃபோட்டோஷாப்போட இதுன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி. அதோட வெப்சைட் தான், அதோட ஆப் தான் இது. அதனால இந்த ஆப்பை நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நான் இதுலேருந்து பேக் வரேன். இப்போது இந்த ஒரு மாதிரி ஃபாண்ட்ஸ் தான் வருமானு கேட்கறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைப்பும் காட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருந்து இந்த நியூஸ் இது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ ரேஞ்சுக்குள்ளே நம்ம எந்த லெவலுக்குள்ள அந்த ப்ளூ ரேஞ்ச் வைக்கிறோமோ அந்த லெவலுக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோம். இப்போ அந்த லெவலுக்குள்ளே இப்போ ஸ்கேன் பண்ணி அது வந்து ஃபாண்ட்டை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரும். இப்போ இமேஜ் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஃபாண்ட் அப்படியே HTML மேலே இருக்கிற ஃபாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபாண்ட்ஸ் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுன்றத. எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் ஓகே, நான் நியூஸ்ன்றதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. இப்போ நான் வந்து பிஎஸ் டச்சுக்குள்ளே போகிறேன். பிஎஸ் டச்சுக்குள்ளே நான் ஆல்ரெடி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன், உள்ளே வந்துச்சு. நீங்கள் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதுக்காக தான் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லாமல் கட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து ஃபோல்டர் மாறி போயிட்டு அதை வந்து கட் பண்ணிட்டு இப்போ போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இப்போ இந்த ஃபாண்ட் தேவை. இந்த ஃபாண்ட் தான் இது பண்ண போகிறேன்னா எப்படி நம்ம அந்த ஃபாண்ட் எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். சாரி, டீசெலக்ட் கொடுத்துட்றேன். இந்த செலெக்ஷன் டூல் எடுத்து ஸ்கொயர் செலெக்ஷன் டூல் எடுத்து ஃபர்ஸ்ட் எந்த லெவல் வரைக்கும் செலெக்ஷன் போட போறீங்களோ, எந்த ஃபாண்ட் வரைக்கும் போட போறீங்களோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்துவாங்க. ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்து கட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. டீசெலக்ட் கொடுத்துட்டு இமேஜ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ரொட்டேட் பண்ணேன்னா இந்த ஃபாண்ட் வந்து ரொட்டேட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் ரொட்டேட் பண்ணேன். இப்போ நான் வந்து இதை பெருசு பண்ணுறேன். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துவாங்க. சரி, மேஜிக் கவுண்டர் டூல் எடுத்துவாங்க. மேஜிக் கவுண்டர் டூல்லாம் பற்றி தெரியலனா அதுக்கான பிளேலிஸ்ட் நான் தரேன். இதில் இருக்கிற எல்லா டூல்ஸை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டுக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். இன்வெர்ட் மாஸ்க். லேயர், சாரி, அண்டு கொடுத்துட்டு லேயர் ஃப்ரம் செலக்ட். இப்போ நான் வந்து இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஃபாண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இதில் போய் கலர் மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். செலக்ட் பிக்ஸ் கொடுத்துவாங்க, ஃபில்லர் ஸ்டாப் போங்க, ஃபில்ல வச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய கலர் எது வேணாலும் வச்சுட்டு டீசெலக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய இமேஜில் அதை போட்டுவாங்க. பிஎன்ஜி இமேஜ் இதை அவுட்புட் எடுத்துவாங்க. பிஎன்ஜி இமேஜ்னா என்னன்னு தெரியலனா பிஎன்ஜி ஜேபக் இது ரெண்டுத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோட்டோஷாப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபார்மேட் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுக்கிறேன். அதை பற்றின லிங்க்கை நான் வந்து ஐ பட்டனில் தரேன், போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தால் அதையும் சொல்லுங்கள், எனக்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.